இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, அதாவது அதாவது இன்னைக்கு எங்க போங்களேன், பார்க் சைடு போங்க, மால் 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 பக்கம் போங்க, இல்ல ரோட்ல பீச் பக்கம் போங்க. எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, நீங்க நீங்க பார்க்குற காரியம் என்னன்னாக்கா, மோர் யங் கேர்ள்ஸையும், யங் பாய்ஸையும் தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நெறைய பேர நீங்க அங்க பார்க்கறதுனால, இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படின்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே சிகரெட் பிடிக்கிறதும், அ அவங்க வந்து அப்படியே அந்த ஒரு பொண்ணு கூட பேசுறதும், ஒரு பையன் கூட பேசுறதும், அவங்களுக்கு அது தப்பாவே தோணல. பாவம் செய்யறது ஒரு தப்பா தோணல. அவங்களுக்கு வந்து ம் அ அ அவங்க அவங்க வந்து இந்த மாரி தப்புக்குள்ள நம்ம போறோமேன்னு சொல்றது அவங்களுக்கு தப்பா தோணல. ஏன்னா சாத்தான் அவங்களுடைய கண்கள மறைத்து வச்சிருக்கிறான். கர்த்தருடைய கிருபை இல்லனாக்கா, நம்ம வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்கள், இப்படிப்பட்ட சோகங்கள் எல்லாம் வந்து சேர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்குது. ஏன்? மற்றத இன்னொன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேலைக்கு போறாங்க. அவங்க திரும்பி வராங்களா? கர்த்தருடைய கிருபை இருந்தா தான். இன்னைக்கு இன்னைக்கு நெறைய பிரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது என் கணவர் வந்து வேற யார் கூடயும் இருக்கிறாரு. வேற யார் கூடயோ அவரு பேசிட்டு இருக்கிறாரு. நேத்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தரு 3 வைஃப மெயின்டெயின் பண்றாரு. எப்படின்னு நான் கேட்டேன். எப்படிதான்? நீங்க எதுக்கு அங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள திட்டியே விட்டேன் நானு. எதுக்கு நீங்க அங்க இருக்கிறீங்க? அப்ப அவரு எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு, உங்களுக்கு உண்மையாவா இருக்கிறாரு அவரு? நீங்க ஏன் இத செய்யணும்? ஸோ கர்த்தருடைய கிருபை ஒரு வீட்டுக்குள்ள இல்லனாக்கா, ஒரு வாழ்க்கையில இல்லனாக்கா, கன்னா பின்னான்னு எல்லாமே நடக்குங்க. எல்லா விதமான அசுத்தங்களும், எல்லா விதமான பாவங்களும், எல்லா விதமான சமாதானம் இல்லாத காரியங்களும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நம்ம சொல்றோம், கண்டிப்பாக கர்த்தருடைய அ ஒரு இது ஒரு தேவைப்படுகிறது என்று நம்ம சொல்லுகிறோம். சோ கிருபை என்பது நமக்கு ஈவால் கொடுக்கப்பட்ட ஒரு தயவு. ஒரு தயவு. அது கிருபையால் கொடுக்கப்பட்ட ஒரு தயவு. நம் பாவம் செய்தவர்களா இருந்தாலும், நம்மை நேசித்து, மீட்டெடுத்து, ஆசீர்வதிக்கும் தேவனுடைய இலவசமான அன்பே அவருடைய கிருபை. அவருடைய இலவசமான ஃப்ரீயா குடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்ப நம்மளுக்கு ஃப்ரீயா குடுத்தாரு. இன்னைக்கு பாருங்களேன், அந்த அன்புக்காக தான் இந்த உலகம் தேடிக்கிட்டு ஓடுது. யாராவது அன்பா பேசுவாங்களா? யாராவது அன்பா இருப்பாங்களா? அதனால தான் இன்னைக்கு கொரியன் கேம்ல போயிட்டு புகுந்துகிட்டு, அதுல போய் பூந்துட்டு, அந்த கொரியன் கேம்க்கு சொல்லுது, "நான் உன்ன நேசிக்கிறேன். நான் உன்கிட்ட பேசுவேன். நான் உன்கிட்ட நல்லா இருப்பேன். நான் உன்ன தான் எனக்கு பிடிக்கும். நீ என்கிட்ட பேசு. நான் உன்கிட்ட அது அப்படியே பாண்ட் பண்ணி வச்சுக்கிறது. அந்த அப்படியே நெருக்கமா வச்சுக்கிறதுனால இன்னைக்கு ஆனா அந்த தேவனுடைய அன்பை நம்ம தயவாய் பெற்றுக்கொண்டோம். இன்டர்நெட் மூலமா பெற்றுக்கொள்ளல, கொரியன் கேம் மூலமா பெற்றுக்கொள்ளல, இல்ல சும்மா வாட்ஸ்அப் மூலமா பெற்றுக்கொள்ளல, எந்த விதமும் இருக்கிற அவருடைய அன்பை நம்ம அவரை நினைச்சு பார்த்தோம். அவர் ஓடி வந்து தயவா கொடுத்த ஒரு அன்பு தான் அந்த கிருபையா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்.